சீட்டு பணம் 30, மளிகை சாமான் 80. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல. போட்டு சொல்லு. சரியா 500. என்ன குடும்ப பட்ஜெட்டா? ஆமாங்க. மக 250 ரூபாய் சம்பாதிக்கிறா, மருமகளும் 250 ரூபாய் சம்பாதிக்கிறா. இந்த மாசம் இருக்கிற கடன் எல்லாம் தீர்த்துட்டு ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்திக்கிட்டு திருப்பதிக்கு போலான்னு நினைச்சேன். அது நடக்காத போல் இருக்கு. இந்த மாச செலவு 500 ரூபாய் வந்துருச்சு. நம்ம பட்ஜெட் என்னைக்குமே பத்தாக்குற பட்ஜெட் தான். ஏன்னா we belong to the middle class. திருப்பதி பயணத்தை தள்ளி போட வேண்டியதான். இல்லப்பா, ஏன் சம்பளத்துல இந்த மாசம் நீங்க கண்டிப்பா திருப்பதி போறீங்க. இந்தாங்க சம்பளம். மோகன், ஓ சம்பளம், ஓ மனைவி சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து உங்க அம்மா பட்ஜெட் போட்டு வச்சிருக்கா. வீட்டு செலவுக்கு தான் இது போதுமா? ஏதாவது ஒரு கடனை நிறுத்துங்க. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. மோகன், ஆண்டவன் கடனை தள்ளி போடலாம். ஏன்னா அவனுக்கு நம்ம நிலைமை என்னன்னு நல்லா தெரியும். ஆனா அக்கம் பக்கத்து கடங்கிட்ட சொன்னா கேட்பானா? என்னைக்கு நீ இந்த குடும்ப செலவு விட அதிகமா சம்பாதிக்கிறியோ அன்னைக்கு நாங்க திருப்பதி போய்க்கிறோம்ப்பா. அப்பா, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த செலவு இருக்கத்தான் செய்யும். டேய், உன் சம்பளத்தை மட்டும் நினைச்சு நீ பேசுறே. ஆனா ராதாவும் சம்பாதிக்கிற, அதை மறந்துடாது. இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் ஆம்பளை, என்னாலேயே இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது. பாவம் அவ பொம்பளை, இப்ப சம்பாதிக்கிறதே அதிகம். இதுக்கு மேல அவ என்ன சம்பாதிக்க முடியும்? எப்படி உங்களை திருப்பதிக்கு அனுப்ப முடியும்? அக்கா, என் சம்பளம் வந்தாச்சு. அத்தையும் மாமாவும் திருப்பதிக்கு போயிட்டு வரட்டும். ராதா, உன் சம்பளம் 250 ரூபாய் சேர்த்து கணக்கு போட்டாச்சு. குடும்ப செலவு போக மிச்சமில்லை. அதான் எப்படி திருப்பதிக்கு போக முடியும்னு யோசிக்கிறாங்க. நான் சம்பளத்தை மட்டும் சொல்லல அத்தா. இந்த மாசம் சேல்ஸ் கமிஷனா எனக்கு 100 ரூபாய் தனியா கிடைச்சிருக்கு. அத்தை, இந்தாங்க பணம். நீங்க திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ராதா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ இந்த வீட்டுக்கு வந்த ராதா இல்ல, லட்சுமி. பாத்தியாடா, ஒரு ஆம்பளை என்னாலேயே முடியல, ஒரு பொம்பளையால எப்படி முடியும் சந்தேகப்பட்டியே. முடிஞ்சா இல்லையா? உங்க அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறது உன் கடமைன்னு சொன்னீங்க. இனிமே நீ கவலைப்பட வேண்டாம். ராதா கெட்டிக்காரி, எல்லாத்தையும் அவளே மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன ராதா, நான் அந்த தெய்வத்தை கும்பிட போறவான் என் மகனாலதான் கிடைக்கும்னு நினைச்சேன். இப்போ என் மருமகளால கிடைக்க போகுது. என்னால வந்தாலும் நான் இங்க வந்தது அவரால தானே. அண்ணி அண்ணி, என் ஆசை எப்ப நிறைவேற்ற போறீங்க? உன் ஆசை என்ன? ரேடியோ தானே? ஆமா, அத அண்ணன் கிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இத பாரு, இனிமே உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லு, நான் வாங்கி தரேன். அழகுள்ள துரை யாரடி, இவர் யாரடி? அழகுள்ள துரை யாரடி? இப்படி இப்படி சேவா பண்ணிக்கிற, அப்படி இல்ல. துரை யாரடி, துரை யாரடி? உனக்கு இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் வராது. உன் அபிநயத்துக்கு தகுந்த மாதிரி நான் பாட்டை மாத்துறேன். அழகுள்ள ஷேவிங் பிளேடே தடி, பிளேடே தடி. அழகுள்ள ஷேவிங் பிளேடே தடி. இல்ல இல்ல, துரை யாரடி, துரை யாரடி? துரை யாரடி, யாரடி யாரடி? அடியே தனக்கு சுந்தரி, உனக்கு ஆம்பளைங்க தராம ஆட வராதோ? அவர் தான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்கிறார். அவர் தொட்டு தொட்டு கத்து கொடுத்தா நீ ரசிச்சுக்கிட்டு நிக்கிறியா? அடியே, நானும் டான்ஸ் கத்துக்கிட்டு வந்தவ தாண்டி. ஆமா, எங்க கல்யாணமே அப்படிதான் நடந்தது. கேள்விப்பட்டேன். இவரு உங்களை இழுத்துட்டு வந்து தராமே. ஐயோ பொய், நானும் அவளை எடுத்துக்கிட்டு வந்தேன். இவதான் என்ன எடுத்துக்கிட்டு வந்தா. ஐயோ, இப்போ நாளைக்கு உனக்கு நான் எல்லாம் கத்து தரேன். நாளைக்கு எல்லாம் கத்து கொடுக்குறீங்களா? இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துதான் தெரியணுமா? என்கிட்ட டான்ஸ் கத்துக்க வரவங்களே கம்மி, அவங்களையும் நீ விரட்டு. கத்து கொடுக்கணும்னா தொட்டு தொட்டு தான் கத்து கொடுக்கணுமா? அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? ஐயோ, அதுதான் ரொம்ப தப்பு. அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆனப்புறம் நான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்குறேன். இத பாருங்க. ஐயோ, என்ன நீ தொட்டு தொட்டு பேசுற? என் தலையெழுத்து, நான் தொடர யார் தொடுவாங்க? நீங்க யார வேணாலும் அடிச்சிட்டு வாங்க, ஆடுங்க பாடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒரே சமயத்துல 2 வேண்டாம். நான் வேணா போயிடுறேன். எப்பா? இல்ல, இது வந்து 2க்கு பிறகுதான் வேண்டவே வேண்டாம். நாளைக்கு மட்டும் அந்த பொண்ணு டான்ஸ் கத்துக்க வரல, நீ செத்த. நீ என்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும். நீ உஷா, எல்லாத்தையும் நான் வாசல நின்னு கேட்டு தாண்டி இருந்தேன். நோக்கு இந்த கதி வரப்படாது தெரியுமா? மாமி, நேத்து கூட அவங்க 2 பேரும் பீச் எல்லாம் சுத்துறதா கனவு கண்ட. மாமி, கனவு கண்டுட்டியோ? காத்தால தானே கண்ட. ஆமா, கண்டிப்பா பழிச்சுடும். ஐயோ, மகாபலி அந்த பொண்ணை மயக்கி விட்டார். மாமி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். அந்த பொண்ணு எழுதுன மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி அவர் கண்படுற இடத்துல வச்சுடு. வச்சுட்டு மறந்துருன்னு பாத்துன்று அவர் வந்து லெட்டரை படிக்க தெரியுமா? 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கார். அந்த மூஞ்சிக்கு அது போரும்.
படிச்சுட்டு யார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் எழுதுனது அப்படின்னு சத்தம் போட்டாருன்னா நல்லவர், யாருக்கும் தெரியாம லெட்டரை மறைச்சு வச்சுட்டாருன்னா அவர் கள்ளன். புடிச்சுக்கோ. மாமி மாமி இப்பவே லெட்டர் எழுதி வச்சிடலாமா? அவசரப்படாதே, எப்ப லெட்டர் எழுதுங்கிறதே நான் சொல்றேன். அது இருக்கட்டும். டி உஷா, அவ 2 பேரும் பீச்ல சுத்துறதா கனவு கண்டேன். அப்புறம் என்னடி பண்ணுனா? அப்புறம் நான் முடிச்சுக்கிட்டேன் மாமி. எல்லாத்துலயும் நோக்கு அவசரண்டி. இன்னும் செத்த நாய் தூங்கி இருக்கப்படாதா? என்ன பண்ணாலும் என்னடி பண்ணிருப்பா? ஏது இந்த ரேடியோ? அண்ணா, இத அண்ணிதான் வாங்கி கொடுத்தாங்க. நான் தான் அந்த மாச சம்பளத்துல வாங்கி தரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா, நீ ஒவ்வொரு மாசமும் தான் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னைக்கு வாங்கி கொடுத்த? மாச கடைசியாச்சே, சம்பளம் கூட கிடைச்சிருக்காது. எப்படி ரேடியோ வாங்கினா? நான் ஒரு சீட்டு போட்டேன், அது ரேட்டோட முடியுது. அந்த பணத்தை வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன். ஒருவேளை அந்த பணத்துல இருந்து வாங்கிட்டாலும் என்னமோ. ஓஹோ, அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு உதவிட்டு வேணும் நீங்க சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க, அதை எடுத்து இப்படி வீணாக்குறாளா? என்னடா பேசுறேன்? உன் தங்கச்சி வேணும்னு கேட்டிருப்பா, அவ வாங்கி கொடுத்திருப்பா. இதுல என்னடா தப்பு? அவ செய்யறதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவீங்க. திருப்பதிக்கு உங்களை அனுப்பி வச்சதுல இருந்து அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அப்படி அவ வாங்கி கொடுக்கறதுனா அவ சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்க போட்ட சீட்ல வாங்கி இருக்க கூடாது. அவ வரட்டும், அவ செஞ்சது சரிதானான்னு நேரடியாக கேட்கிறேன். என்னத்தா வந்துட்டியா? அம்மா நேத்து சீட்டு பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்களாமே, என்னாச்சு? அந்த பணம் இன்னைக்குதான் கிடைச்சது. இந்தாங்க அத்தை. அதுல நீ ஒண்ணும் செலவழிக்கலையா? அத்தை அந்த பணத்தை எதுக்காக போட்டாங்களோ என்னமோ, அதை போய் நான் செலவழிப்பேனா? அப்ப இந்த ரேடியோவை எந்த படத்துல வாங்கினேன்? எங்க கம்பெனில சேல்ஸ் கமிஷன் கொடுத்தாங்க, அதுலதான் வாங்கினேன். அண்ணா, உன் கையால இந்த ரேடியோவை ஆன் பண்ணி வைனா. அதை வாங்கி கொடுத்தவங்களே ஆன் பண்ணி வைக்கிறதா பொருத்தம். சுசி, உங்க அண்ணன் ஏதோ கோபமா இருக்காரு. ஏன்னு தெரியும். இப்ப அவரை தொந்தரவு பண்ணாரு. வாங்க அத்தை. யாரும் ரேடியோ ஆன் பண்ணி வைக்க வேணாம், நானே வச்சுக்கிறேன். தன்னை விட தன் மனைவி அல்லிக்கு அதிக மரியாதை என்று கண்டபோது அர்ஜுனன் வேதனையால் புழுங்கினான். அப்போது அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது, ஆண்மகனே, ஒரு பெண்ணாய் பிறந்தவள் சாதிப்பதை நீ சாதிக்க முடியவில்லை. நாடும் வீடும் உன் மனைவியை தெய்வமாக பூஜிக்க நீ வெறும் ஜடமாக நின்று விட்டாயே. உனக்கு ஆண்மை இல்லை, வீரமில்லை, நீ வாழ்வதும் ஒரு வாழ்வா என்றெல்லாம் அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது. சொல்லி கொடுத்த பாடெல்லாம் படிச்சாச்சு. எங்க இந்த வார்த்தைகளுக்கு ஹிந்தி சொல்லுங்க. வணக்கம், நன்றி, நல்லது. நமஸ்தே, தன்யவாத், அச்சா. கரெக்ட். இப்போ இதுக்கு ஹிந்தி சொல்லுங்க. ஒரு முத்தம் கொடு. ஏன் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, படிக்கிற நேரத்துல விளையாடக்கூடாதுல்ல? சரி, இன்னைக்கு என்ன பாடம்? எதிர்ப்பதம். ஹிந்தியில எதிர்ப்பதத்துக்கு பேரு உல்டே ஷப்த். உயர்வு, ஊஞ்சாய்; தாழ்வு, நீச்சாய்; அன்பு, பிரேம்; வெறுப்பு, நஃப்ரத்; நட்பு, தோஸ்தி; பகை, துஷ்மனி. இத 10 தடவை எழுதி பாருங்க, மனசுல பதிஞ்சிடும். சார், என்ன மிஸ்டர் மோகன், பிரஸ்டீஜ் கம்பெனி ஆர்டர் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களாமே, அது நம்ம கௌரவத்தையே பாதிக்குமே சார்? மோகன், அது ரொம்ப சின்ன ஆர்டர். அதை செய்து கொடுத்தாலும் 1000 ரூபாய்க்குள்ளதான் நமக்கு லாபம் இருக்கும். அதுவும் இல்லாம 4 நாளைக்குள்ள செய்து கொடுக்கணும்னு கேட்டுருக்காங்க. நம்ம கம்பெனில தான் யாரும் ஓவர் டைம் செய்ய விரும்புறது இல்லையே. சார், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா டே நைட்டா ஒர்க் பண்ணி எப்படி இந்த வேலையை முடிச்சிடுறேன் சார்? ஓகே, டூ இட். இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஓவர் டைம் சம்பளம் மட்டும் இல்ல, இந்த ஆர்டர்ல வர லாபத்துல ஒரு பங்கு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மிஸ்டர் மோகன், இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீங்க இந்த வேலையை ஏத்துக்கிறத பார்த்தா உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமா சார், அது ஒரு மான பிரச்சனை. ஓ, அப்படின்னா அதனை தலையிட நான் விரும்புறேன். யூ கேன் கேரி ஆன்.